GRG தமிழ் ஒலி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது 24 மணி நேரமும் ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும் TRT தமிழொலி. TRT தமிழொலி நிகழ்ச்சிகள் வரிசையில் தொடர்ந்து வருவது ஒரு கடி பழுத்து தொங்கிக் கொண்டிருந்தது. அது யாருடைய மடியில் விழுவோ என்று நான் பார்த்து கொண்டிருந்தேன். நல்ல வேளையாக அந்த கடி என் மடியிலேயே விழுந்து விட்டது. விழுந்த கரியை எடுத்து பத்திரமாக நான் என் இதயத்தில் வைத்துக் கொண்டேன். காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீ, வேதனை தீர்த்தவன், விழிகளில் நிறைந்தவன், ஆம், தனது அன்பு உள்ளத்தை தமிழ் மக்களுக்கு காட்டியதால் தான் இன்றும் அவர் சகாப்தமாக திகழ்கின்றார். யார் அவர்? என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன். என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன். என்னை தெரியுமா, ரசிகன், ரசிகன், நல்ல ரசிகன், நல்ல ரசிகன், உங்கள் ரசிகன், உங்கள் ரசிகன். ஆம், அவர்தான் மக்கள் திலகம் MG ராமச்சந்திரன். அழகன், அழகன், பேரழகன், அல்லிமலராடும் ஆணழகன், கலைகள் தவழும் கண்ணழகன், கன்னிமயிலாடும் மார்பழகன். இலங்கையில் கண்டியின் அருகேயுள்ள நாவலப்பிட்டியில் மருதூர் கோபால மேனனுக்கும் சத்தியபாமாவுக்கும் மகனாக பிறந்தார். நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. அவரின் தந்தையின் மறைவுக்கு பின்னால் தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் குடியேறினார். குடும்ப சூழ்நிலையின் காரணமாக படிப்பை தொடர முடியாததால் நாடகங்களில் நடிக்க தொடங்கினார். எல்லாரும் வாழணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. உயிரை பணைய வச்சு உழைக்கிறீங்களே, ஒரு நாளாவது வயிறார சாப்பிடுறீங்களா? குச்சி வீட்டை விட்டு என்னைக்காவது மச்ச வீட்டுக்கு போகலாம்ங்கிற நம்பிக்கையாவது உங்களுக்கு இருக்கா? சொல்லுங்க, இதுக்கெல்லாம் யார் காரணம்? எது காரணம்? நமக்குள்ள இருக்கிற போட்டியும் பொறாமையும். மக்களை பிரிச்சு பலனடைகிற வழி புதுசு இல்லை, ஆனா இப்ப காலம் மாறி போச்சு. அப்படிப்பட்ட ஆளுக்கு இப்பவும் நாம் பலியாக கூடாது. நமக்குள்ள ஒற்றுமை இருந்தா எல்லாத்தையுமே அரசாங்கத்திடம் நம்மால பெற முடியும். நாம் ஒத்து போனா தானே உறுதி தெரியும், உதவியும் கிடைக்கும். இதையெல்லாம் சொல்லத்தான் நானே இங்கு வந்தேன். நம் அந்த நாள் வரலாம், அன்று ஏழை எளியவர்கள் நலம் பெறலாம். முன்னேற்றம் என்பதெல்லாம் உழைப்பவர் உழைப்பதனாலே, கடமைகளை புரிவதெல்லாம் விடுதலை வேண்டுவதாலே. நாடகத்துறையில் நன்கு அனுபவமான முறையில் திரைப்படத்துறையில் காலடி எடுத்து வைத்தார். உனக்கு அரசியலே தெரியல. பணக்காரங்க கிட்ட இருந்து காப்பாத்துறேன்னு சொல்லி ஏழைங்க கிட்ட ஓட்ட வாங்கணும், ஏழைங்க கிட்ட இருந்து காப்பாத்துறேன்னு சொல்லி பணக்காரங்க கிட்ட பணத்தை வாங்கணும், அப்புறம் ரெண்டு பேரையும் அடியோட மறந்துடணும். இதுதான் என்னுடைய இத்தனை வருஷ அரசியல் வெற்றியின் ரகசியம். ஐயா, இதுதான் உங்க அரசியல்னா எனக்கு அந்த அரசியலே தேவையில்லை. லஞ்சத்தை ஊழலையும் ஒழிப்புன்னு சொல்லித்தான் நான் இந்த பதவிக்கே வந்திருக்கேன். ஆண்டவனே மனுஷனா பிறந்து தேர்தல்ல நின்று ஜெயிச்சா லஞ்சம் வாங்காம இருக்க முடியாது. பிறக்கும் போதே குழந்தை கூட கைய மூடிக்கிட்டே பிறக்குது. ஏன் தெரியுமா? பூர்வ ஜென்மத்திலேயே லஞ்சம் வாங்கியிருக்கு. அது லஞ்ச கை. காரணம் அது இல்ல, யார்கிட்ட எதையும் வாங்க கூடாதுங்கிறதுக்காக தான் கையை மூடிக்கிட்டே பிறக்குது. ஆனா உங்களை போல பாவிகளால சமுதாயம் கெட்டு போனதால்தான் கண்டதுக்கெல்லாம் கையெந்த ஆரம்பிக்குது.
தேர்தல் நேரத்துல ஓட்டு வாங்குறதுக்காக லட்சக்கணக்கான வாக்குறுதிகளை கொடுக்கிறது சகஜம்தான். ஆனா அதையெல்லாம் நிறைவேற்றணும்னு துடிச்சா முதலுக்கே மோசம் வந்துடும். எனக்குள்ள முதல் என்னன்னு தெரியுமா? மக்களுடைய அன்பும் என்னுடைய நாணயம் தான். அதுக்கு என்னைக்குமே மோசம் வராது. உழைக்க தெரியாதவன் இல்ல, உங்களை போல கொள்ளையடிக்க தெரியாது. ரொம்ப கஷ்டப்படுவேன். கவலையே இல்லை. பாம்பு புத்துக்குள்ள கைய விடுற, அது கடிக்காம விடாது. நான் புத்துக்குள்ள கைய விடுறது பாம்போட விஷப்பள்ளியை பிடுங்கிறதுக்கா? நடக்காது. வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. ஏழைக்கெல்லாம் வீடு என்று திட்டம் தீட்டினார், தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார். தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார். 1936 சதிலீலாவதி எனும் திரைப்படத்தில் முதலில் நடித்திருந்தும் 1947 அவர் நடித்த ராஜகுமாரி படம் வெளிவரும் வரை அதிகம் புகழ் கிடைக்கவில்லை. தொடர்ந்து வந்த அடுத்த 25 ஆண்டுகளில் திரைப்படத் துறைகளில் மிக முக்கியமான ஒருவராக விளங்கினார். தேர்தல் வருதுங்களா? ஓட்டு யாருக்கிட்டே போடுறதுன்னு கேட்டேன். நான் சொன்னையா நல்லவங்களா பார்த்து ஓட்டு போடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு இது சொன்னது பணம் யார் நிறைய கொடுப்பாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு எல்லாடி தப்பு அதுல. உன் மேல தப்பு இல்லையா? பணம் குடுக்கறாங்களே அவங்க மேலதான் தப்பு. பணமா பசி தீக்குமே. அப்படியா? ஆமா, எலெக்ஷன் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை வருது? 3 வருஷத்துக்கு ஒரு தடவையும் வருது, 5 வருஷத்துக்கு ஒரு தடவையும் வருது. பசி எத்தனை வேலை வருது? ஒரு நாளைக்கு 3 வேளை வருது. 3 வேலை வருதா? ஆமா, அந்த ஓட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுப்பாங்க? 5 கொடுப்பாங்க, 10 கூட கொடுப்பாங்க. 10 ரூபாய் கொடுத்தாங்க வச்சுக்க, எத்தனை வேலை சாப்பாட்டுக்கு அது உதவும்? ஒரு நாள் 2 நாளைக்கு ஆகுங்க. அப்புறம் வருஷம் பூரா என்ன பண்ண போறேன்? பசியை தீக்கிறவங்களுக்காக 10 ஓட்டு போடுங்க. யாருக்கு இங்க ஓட்டு போடுறது? சமயம் வரும்போது ஐயாவே சொல்லி கொடுப்பாரு. இப்ப விடுங்க. என்ன? வாங்க ஐயா. என்ன சொன்னீங்க ஐயா? பொம்பளை போட்டு அடிக்காதயா? உன்னை பெற்றவங்களும் பொம்பளை தானே. அன்பா நல்லா சொன்னீங்க. தியாகிகளான தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை அடைந்தோமே. ஒரு சிலர் மட்டும் அனுபவிக்காமல் பலருக்கும் பயன் தர செய்வோமே. ஊருக்கு உழைச்சாலே ஏழை உரிமையை மதிச்சாலே, பெருமைகள் தேடி வரும், தானே பதவிகள் நாடி வரும். திரைப்படத்துறையில் தனது அயராத உழைப்பு காரணமாக முன்னேறி சிறந்த நடிகர் ஆனார். உலகம் எனும் நாடக மேடையில் நான் ஒரு நடிகை. உலகம் எனும் நாடக மேடையில் நான் ஒரு நடிகன். உரிமையுடன் வாழ்ந்திடும் வாழ்க்கையில் உங்களில் ஒருவன். இவரது நடிப்பு பெரும் எண்ணிக்கையிலான தமிழ் மக்களை கவர்ந்தது. 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை, கடமை அது கடமை. எம்ஜிஆர் திரைப்பட இயக்குனரும் தயாரிப்பாளரும் ஆவார். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இவரது மன வாழ்க்கையில் முதலில் தங்கமணியை மணந்தார். அவர் நோய் காரணமாக இறந்து போகவே சதானந்தவதியை மணந்தார். அவரும் நோய் காரணமாக இறந்து போகவே பின்னர் நடிகை VN ஜானகியை மணந்து கொண்டார். நீயேதான் எனக்கு மணவாட்டி, என்னை மாலையிட்டு கைப்பிடிக்கும் தீமாட்டி. நானேதான் உனக்கு விழிகாட்டி, இன்ப நாடகத்தில் ஆட்டி வைக்கும் வழிகாட்டி. இவரின் சக நடிகருள் ஒருவரான MR ராதாவினால் சுடப்பட்டு தெளிவாக பேசும் திறனை இழந்த போதும் அவருடைய நட்சத்திர வலிமை குறையவில்லை. நல்ல குணங்கள் நிறைந்த கதாபாத்திரத்தை மட்டுமே தேர்வு செய்து நடித்தார்.
நான் செத்து பொழைச்ச வண்டா எமனை பார்த்து சிரிப்ப வண்டா வாழை போல வெட்ட வெட்ட முளைச்சு சங்கு போல சுட சுட வெளுத்து வளரும் ஜாதியடா வந்தால் தெரியும் சேதியடா. இவர் ஒரு மலையாளியாக இருந்தும் ஒரு முன்னணி தமிழ் தேசியவாதியாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய உறுப்பினராகவும் திகழ்ந்தார். அக்கட்சியின் பொருளாளராகவும் நீண்ட காலம் பணியாற்றினார். பதவி வரும் போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை, உலகே உன் கோவில், ஒன்றே உன் தேவன். அறிஞர் அண்ணாதுரையின் மறைவுக்கு பின் கருணாநிதி முதலமைச்சர் ஆனதைத் தொடர்ந்து இடம்பெற்ற சம்பவங்களால் ஏற்பட்ட முரண்பாடுகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் காரணமாக எம்ஜிஆர் கட்சியை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. நல்லது செய்வார்கள் என்று நம்பி வாக்களிக்கின்ற மக்களுக்கு, குறிப்பாக ஏழை எளியவர்களுக்கு அரசு பொறுப்பில் அமர்ந்தவுடன் அதிகாரம் கண்ணை மறைக்க துரோக செயல் ஈடுபடுபவர்களை ஒரு நாள் இல்லையானாலும் மற்றொரு நாள் மக்கள் சமுதாயம் தண்டிக்காமல் விடாது என்று என்ற உண்மையை உணர்ந்தால்தான் அரசால வருபவர்கள் உண்மையான மக்களின் பிரதிநிதிகளாக நடந்து கொள்வார்கள். அரசியல் கட்சி நடத்துவது ஆட்சியை பிடிக்கத்தான், ஆட்சியை பிடிப்பது அதிகாரம் செலுத்தத்தான் என்ற அரசியல் சித்தாந்தங்களை வெறுத்து ஒதுக்கியவர் அவர் அண்ணா அவர்கள். ஊர்களை கொளுத்தும் கொடியவர் செயலை மிருகமும் செய்யாது. ஊர்களை கொளுத்தும் கொடியவர் செயலை மிருகமும் செய்யாது. ஏழை குடும்பங்கள் அழுது சிந்திய கண்ணீர் சும்மா போகாது. ஏழை குடும்பங்கள் அழுது சிந்திய கண்ணீர் சும்மா போகாது. அடிக்கடி மாறும் மனிதர்கள் கூறும் அறிவுரை செல்லாது. அடிக்கடி மாறும் மனிதர்கள் கூறும் அறிவுரை செல்லாது. இங்கு அடைக்க வேண்டியவர் கணக்கை எடுத்தால் சிறையே கொள்ளாது. இங்கு அடைக்க வேண்டியவர் கணக்கை எடுத்தால் சிறையே கொள்ளாது. 1972 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் புதிய கட்சி ஒன்றை அவர் ஆரம்பித்தார். பேரன்பு கொண்ட தாய்மார்களே, பெருமைக்குரிய தமிழ் பெருமக்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்றார் அமர் அண்ணா அவர்கள். அதைத்தான் மக்களாட்சி தத்துவமாக அறிவித்தார்கள் அரசியல் அறிஞர்கள். மக்களுக்காக, மக்களால், மக்களை அமைத்துக் கொள்கிற ஆட்சி மக்களாட்சி. அந்த மக்களாட்சிக்கு அஸ்திவாரம் போன்றதுதான் மக்களின் வாக்குரிமை. அந்த வாக்குரிமையின் மீது எழுப்பப்படும் அற்புதமான மாளிகைதான் நல்ல அரசு. அந்த அரசு நடத்தும் ஆட்சிதான் மக்களாட்சி. அத்தகைய ஆட்சி நடத்தும் பொறுப்பில் அமர்கிறவர்கள் வல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, நல்லவர்களாகவும் இருக்க வேண்டும். நயம் மிக்கவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, நாணயம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். நெஞ்சுரம் கொண்டவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, அன்புள்ளம் கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும். புத்தன், இயேசு, காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா? ஏழை நமக்காக. கங்கை, யமுனை, காவிரி, வைகை ஓடுவதற்காக. நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. கேள்விக்குறி போல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக? மானம் ஒன்றே பெரிதென எண்ணி பிழைக்கும் நமக்காக. புத்தன். திரைப்படங்களின் மூலம் அவர் அடைந்த புகழும் அவருடைய வசீகரமான தோற்றமும் சமூக தொண்டனாகவும் ஏழைகளின் தோழனாகவும் கொடையாளியாகவும் வீரனாகவும் நடித்ததன் மூலம் பெற்றுக்கொண்ட நற்பெயரும் அவர் மிக விரைவில் மக்கள் ஆதரவை பெற உதவின. நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு
மக்கள் மீது அதிகாரம் செலுத்துபவர்களாக மட்டும் அமையக்கூடாது, ஆதரவு காட்டுபவர்களாகவும் விளங்க வேண்டும். இப்படி மக்களின் பிரதிநிதிகளாக ஆட்சிக்கு வருபவர்கள், அரசில் இடம்பெறுபவர்கள் தூய்மையானவர்களாக, தொண்டுள்ளம் கொண்டவர்களாக, ஏழை எளிய மக்களின் தோழர்களாக, எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசாதவர்களாக, அரசியல் அதிகாரம் என்பது மக்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பை தவிர மக்களை ஆட்சிப்படைக்கும் உரிமையை தரும் சாதனமாக கருதாதவர்களாக, மக்களோடு மக்களாய், மக்களின் தொண்டர்களாய் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் அமரர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நமக்கு அளித்த அரசியல் நெறியாகும். நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாயிருந்தார். நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாயிருந்தார். ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார், தங்கினிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார். தங்கினிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார். 1977 இடம்பெற்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனார். அண்ணாவுக்கு பிறகு தமிழகத்தில் இருந்த இருண்ட காலம் எம்ஜிஆர் முதல்வரானதும் மொழிமயமாகியது. வாரி வழங்கும் பாரி வள்ளல் பொன்மனச் செம்மலின் ஆட்சியில் தமிழகம் பூத்து குலுங்கி புதுப்பொலிவு பெற்று திகழ்ந்தது. மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் கொள்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? புரட்சி தலைவரின் ஆட்சி காலம் முழுவதும் ஏழை எளியவர்களின் அத்திய அவசியமான தேவைகளில் அவர் அக்கறை காட்டி வந்தார். சத்துணவு திட்டத்தை அமுல்படுத்தி சாகா சரித்திரம் படைத்தவர் எம்ஜிஆர். இல்லாமை நீக்க வேண்டும், தொழிலாக்கம் வேண்டும், இங்கு எல்லோரும் வாழ வேண்டும். முன்னேற என்ன வேண்டும்? நல்லெண்ணம் வேண்டும், தன் உழைப்பாலே உண்ண வேண்டும். பாடுபட்ட கை அது பாட்டாளி கை, பாடுபட்ட கை அது பாட்டாளி கை. செய்யும் தொழிலை தெய்வமாக நிலைநிறுத்தி உடல் வருத்தி அன்னமிட்ட கை, நம்மை ஆக்கிவிட்ட கை. புரட்சி தலைவரைப் போல் தமிழ் மொழிக்கு சேவை செய்தவர்கள் யாரும் இல்லை என்றால் அது மிகையாகாது. புரட்சி தலைவர்தான் மதுரையில் 5வது உலகத் தமிழ் மாநாட்டை சிறப்புடன் நடத்தி காட்டினார். அது மட்டுமா, பாட்டாலே போர் நடத்தி பரங்கியர்களை நடுங்க வைத்த பாட்டுக்கோர் புலவன் பாரதிக்கு அகிலம் போற்றும் வண்ணம் 100ஆண்டு விழா நடத்தியவர் புரட்சி தலைவர். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அஞ்சாமை திராவிடர் உடமையடா. மற்றவர்கள் பின்பற்றுவதற்காக நானே முதலில் செய்து காட்ட விரும்புகிறேன். வேலை செய்ய முடியாத வயோதிகர்களுக்காகவும், கூன் குருடு முடம் போன்றவர்களின் வாழ்வுக்காகவும், வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்க தொழில் நிலையங்கள் அமைப்பதற்காகவும், பள்ளிகள் கட்டுவதற்காகவும் என்னுடைய சொந்த சொத்தில் பாதியை அளிக்கிறேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். முன்பிருந்தவர் நேற்று இல்லை, நேற்றிருந்தவர் இன்று இல்லை, இன்றிருப்பவர் நாளை இருக்கும். நேரம் கொஞ்சமாக இருந்தாலும் ஏழைகளுக்கு எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அதை செய்வதுதான் எனது முதல் வேலை. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார்.
கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். பெரியோர்களே, பொதுமக்களே, நமது நாட்டின் நலன் கருதி சில புதிய சட்டங்களை அவசரமாக நிறைவேற்றி உடனடியாக அமலுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன். ஒரு கடவுள் உண்டு, அவன் கொள்கை உண்டு, அதை எப்போதும் காத்திருப்பேன். முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், இந்த மானிடர் திருந்திட பிறந்தார். இவர் திருந்தவில்லை, மனம் வருந்தவில்லை, அந்த மேலோர் சொன்னதை மறந்தார், அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். 1984 ஆண்டு இவர் கடுமையாக நோய்வாய்ப்பட்டும் 1987 வரை 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக முதலமைச்சர் பதவி வகித்து பதவியில் இருக்கும் போதே காலமானார். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அவர் மறைவுக்கு பின் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இவர் கடவுள் நம்பிக்கையற்ற நாத்திக கொள்கையை பின்பற்றினாலும் தமிழர்கள் இவரை கடவுள் போலவே போற்றினார்கள். அண்ணனின் தம்பி உண்மையின் தோழன் ஏழைக்கு தலைவன் நீங்கள் ஐயா, ஏழைக்கு தலைவன் நீங்கள் ஐயா. சமயம் வந்தது, தர்மம் வென்றது, நல்லது நினைச்சோம் நடந்ததையா, நல்லது நினைச்சோம் நடந்ததையா, வாங்கய்யா. இவர் இறந்து இன்றோடு 27 ஆண்டுகள் ஆகியும் இன்றும் இவருக்காகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிப்பவர்கள் தமிழ்நாட்டில் உள்ளனர். இது அவருக்கு மக்கள் மத்தியில் இருக்கும் அளவு கடந்த செல்வாக்கையே காட்டுகின்றது. எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை, அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தான். வாழ்க்கையில் தோல்வி இல்லை, வாழ்க்கையில் தோல்வி இல்லை. சத்துணவு தந்து ஏழை குழந்தைகளை தலைக்கச் செய்தவர் எம்ஜிஆர் அவர்கள். ஏழையின் சிரிப்பினில் இறைவனை காணலாம் என்னும் அண்ணாவின் கொள்கைப்படி ஏழைகள் சிரித்து வாழச் செய்தார் இதய தெய்வம் எம்ஜிஆர். காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை, ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை. காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை, ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை. இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும், இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். எங்கே இதயம் அங்கே வாழும், அன்பே என்னை ஆளும். ஏய், கெட்ட காரியங்களுக்கு உதவி செய்யறவங்க ஆபத்து வந்ததும் பட்டமா பறந்துருவாங்க. நல்ல காரியத்துக்கு உதவி செய்யறவங்க தான் கடைசி வரையிலும் நம்மோட நிலைச்சு நிற்பாங்க. கல்வியும் கலைகளும் செழிக்க வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாய் திட்டங்கள் வகுத்தார் இணையில்லா முதல்வர் எம்ஜிஆர். தன் ஆட்சி காலத்தில் 7 பல்கலைக்கழகங்களை உருவாக்கிய பெருமை ஒரே முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுக்கே உரியது. இது ஒரு உலக பெரும் சாதனை என்றே சொல்ல வேண்டும். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. பட்டங்களை எம்ஜிஆர் தேடியதில்லை, பற்பல பட்டங்களே அவரை தேடி வந்தன. அவற்றின் சிகரமாக அமைந்தது டாக்டர் பட்டம். டாக்டர் பட்டம் வழங்குவதற்கு முன்பாகவே அவர் மனித குலத்தின் டாக்டராகவே விளங்கினார். பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை, தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை. மனம் என்ற கோயில் திறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். அழுதவர் சிரிப்பதும் சிரித்தவர் அழுவதும் விதி வழி வந்ததில்லை.
ஒருவருக்கென்றே உள்ளதை எல்லாம் இறைவனும் தந்ததில்லை. புத்தன், இயேசு, காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா, ஏழை நமக்காக. பண்பினை காத்த டாக்டர், பசிப்பினி தீர்த்த டாக்டர், அன்பனும் மூசி போட்டு அகவெல்லாம் கவர்ந்த டாக்டர், பொன்மனச் செம்மலாக பொதுநலம் காத்த டாக்டர், தன்னலம் இல்லா டாக்டர், சத்துணவு அளித்த டாக்டர், இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். அறிவுக்கு இணங்கு வள்ளுவரை போ, அன்புக்கு வணங்கு வள்ளலாரை போ, கவிதைகள் வழங்கு பாரதியை போ, மேடையில் முழங்கு திருவிகா போ, மேடையில் முழங்கு திருவிகா போல் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. தமிழர்களின் வரலாற்றில் தங்கக் கலசமாய் ஜொலித்த, தன்னுடைய இறுதி மூச்சு வரை தன்னியரற்ற முதல்வராய் திகழ்ந்த டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் மறைவு தமிழ் மக்களிடம் ஆற்றோனா துயரத்தை மட்டுமல்ல, பெரிய வெற்றிடத்தையும் விட்டு சென்றது. உள்ளமதில் உள்ளவரை அள்ளித்தரும் நல்லவரை, உள்ளமதில் உள்ளவரை அள்ளித்தரும் நல்லவரை, விண்ணுலகம் வாழ்ந்தால் மண்ணுலகம் என்னும் ஆகும். இதுவரை நேரமும் பொன்மனச்செம்மல் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.